மே மாதம் 23ஆம் தேதி வைகாசி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம். நட்சத்திரம் விசாகம் காலை 9:14 வரை, பிறகு அனுஷம். திதி பௌர்ணமி காலை 7:23 வரை, அடுத்து தேய்பிறை பிரதமை. யோகம் பரீகம் மதியம் 12:12 வரை, பிறகு சிவம். கரண பத்திரை 7:10 காலை 7:10 வரை, பிறகு பவம். ராகு காலம் மதியம் 1:00 3, யமகண்டம் காலையில் 6 7:30, குளிகை காலையில் 9 10:30, சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சுப நேரங்கள் காலையில் 10:30 11:30, அடுத்து பகல் 12 1:30, சாயந்தரம் 6:30 7:30. மேஷ ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாள் ஸ்ரீ கூர்ம ஜெயந்தி, புத்த பூர்ணிமா முதலான வைபவங்கள். மே மாதம் 24ஆம் தேதி வைகாசி மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம். நட்சத்திரம் அனுஷம் பகல் 10:10 வரை, பிறகு கேட்டை. திதி தேய்பிறை பிரதமை இரவு 7:25 வரை, அடுத்து துதியை. யோகம் சிவம் பகல் 11:21 வரை, அடுத்து சித்தம். கரணம் பாலவம் காலை 7:28 வரை, அடுத்து கௌளவம். ராகு காலம் 10:30 12, யமகண்டம் மதியம் 3 4:30, குளிகை காலையில் 7:30 9, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சுப நேரங்கள் காலையில் 9 10:30, மதியம் 12 1:30, மதியம் 2 3, சாயந்தரம் 6:30 7:30. மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம், எனவே பேச்சில் நிதானம் தேவை. மே மாதம் 25ஆம் தேதி வைகாசி மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம். நட்சத்திரம் கேட்டை பகல் 10:36 வரை, அடுத்து மூல நட்சத்திரம். திதி தேய்பிறை திதியை மாலை 6:58 வரை, அடுத்து திருதியை. யோகம் சித்தம் பகல் 10:06 வரை, அடுத்து சாத்தியம். கரணம் தைதுளை காலை 7:15 வரை, அடுத்து கரசை. ராகு காலம் காலையில் 9 10:30, யமகண்டம் மதியானம் 1:00 3, குளிகை காலையில் 6 7:30, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சுப நேரங்கள் காலையில் 7:30 8:30, அடுத்து 10:30 11:30, சாயந்தரம் 4:30 5:30. சந்திராஷ்டமம் காலையில் 10:36 வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு, அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். கவனமாக இருங்கள். மே மாதம் 26ஆம் தேதி வைகாசி மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம். நட்சத்திரம் மூலம் பகல் 10:36 வரைக்கும், அடுத்து பூராடம். திதி தேய்பிறை திருதியை மாலை 6:06 வரை, அடுத்து சதுர்த்தி. யோகம் சாத்தியம் காலையில் 8:30 வரை, அடுத்து சுபம். கரணம் வனசை காலையில் 6:35 வரை, அடுத்து பத்திரை. ராகு காலம் சாயந்தரம் 4:30 6, யமகண்டம் மதியம் 12 1:30, குளிகை மதியம் 3 4:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சுப நேரங்கள் காலையில் 7:30 8:30, சாயந்தரம் 3:00 4:30, மதியம் 1:00 2:30. சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்று சங்கடகர சதுர்த்தி. விநாயக பெருமானை வணங்குவோம். விக்னங்கள் தீர்க்கும் விநாயக வழிபாடு சாலச் சிறந்தது. இந்த நாளில் பிள்ளையாருக்கு வெள்ளருக்கு மாலை சார்த்தி வேண்டிக் கொள்வதோ, அருகம்புல் மாலை சார்த்தி வேண்டிக் கொள்வதோ உத்தமமான விஷயம். மே மாதம் 27ஆம் தேதி வைகாசி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம். நட்சத்திரம் பூராடம் பகல் 10:33 வரை, 10:13 வரை. திதி தேய்பிறை சதுர்த்தி மாலை 4:54 வரை, பிறகு பஞ்சமி. யோகம் சுபம் காலை 6:36 வரை, அடுத்து சுப்ரம். கரணம் பாலவம் மாலை 4:54 வரை, அடுத்து கௌளவம். ராகு காலம் காலையில் 7:30 9, யமகண்டம் காலை 10:30 12, குளிகை மதியம் 1:00 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சுப நேரங்கள் காலையில் 9:30 10:30, சாயந்தரம் 4:30 5:30, சாயந்தரம் 7:30 8:30. சந்திராஷ்டமம் மாலை 4:05 மணி வரை ரிஷபராசியினருக்கு, அடுத்து மிதுன ராசியினருக்கு சந்திராஷ்டமம். கவனமாக இருங்கள்.
பேச்சில் நிதானம் தேவை. யாரிடமும் கோபம் வேண்டாம். மே மாதம் 28ஆம் தேதி வைகாசி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம். நட்சத்திரம் உத்திராடம் காலை 9:33 வரை, அடுத்து திருவோணம். திதி தேய்பிறை பஞ்சமி மதியம் 3:24 வரை, அடுத்து ஷஷ்டி. யோகம் பிராமியம் மாகேந்திரம். கரணம் தைதுளை மதியம் 3:24 வரை, அடுத்து கரசை. ராகு காலம் 3-4:30, யமகண்டம் 9-10:30, குளிகை 12-1:30. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சுப நேரங்கள் காலையில் 7:30-8:30, காலையில் 10:30-11:30, சாயந்தரம் 4:30-5:30, இரவு 7:30-8:30. சந்திராஷ்டமம். மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். பேச்சில் நிதானம் தேவை, கோபம் வேண்டாம், அமைதியோடு இருங்கள். இன்று அக்னி நட்சத்திர காலம் நிவர்த்தி ஆகிற நாள். மே மாதம் 29ஆம் தேதி வைகாசி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாங்கம். நட்சத்திரம் திருவோணம் காலை 8:38 வரை, அடுத்து அவிட்டம். திதி தேய்பிறை ஷஷ்டி மதியம் 1:40 வரை, அடுத்து சப்தமி. யோகம் மாகேந்திரம் இரவு 11:34 வரை, அடுத்து வைதுருதி. கரணம் வனசை மதியம் 1:40 வரை, அடுத்து பத்திரை. ராகு காலம் 12-1:30, யமகண்டம் 7:30-9, குளிகை 10:30-12, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சுப நேரங்கள் காலையில் 9:30-10:30, அடுத்து 10:30-11:30, சாயந்தரம் 4:30-5:30, அடுத்து சாயந்தரம் 6:30-7:30. சந்திராஷ்டமம் இரவு 8:06 வரை மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம், அடுத்து கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். கவனமாக இருங்கள். மே மாதம் 30ஆம் தேதி வைகாசி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம். நட்சத்திரம் அவிட்டம் காலை 7:31 வரை, அடுத்து சதயம். திதி தேய்பிறை சப்தமி பகல் 11:44 வரை, அடுத்து அஷ்டமி. யோகம் வைதுருதி இரவு 8:53 வரை, அடுத்து விஷ்கப்பம். கரணம் பவம் பகல் 11:44 வரை, அடுத்து பாலவம். ராகு காலம் 1:03, யமகண்டம் 6:07, குளிகை 9:10, சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சுப நேரங்கள் பகல் 10:30-11:30, அடுத்து 12:01, சாயந்தரம் 6:00-7:30. சந்திராஷ்டமம் கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். கவனமாக இருங்கள். இன்று தேய்பிறை அஷ்டமி. பைரவரை மனதார பிரார்த்தனை செய்வோம், பைரவரை தரிசிப்போம், வாழ்வில் வளமும் நலமும் பெறலாம். பைரவருக்கு செவ்வரளி மாலை சார்த்தி வேண்டிக் கொள்வோம். மே மாதம் 31ஆம் தேதி வைகாசி மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம். நட்சத்திரம் சதயம் காலை 6:14 வரை, அடுத்து பூரட்டாதி. திதி தேய்பிறை அஷ்டமி காலை 9:38 வரை, அடுத்து நவமி. யோகம் விஷ்கம்பம் மாலை 6:04 வரை, அடுத்து பிரீத்தி. கரணம் கௌளவம் காலை 9:38 வரை, பிறகு சைதுளை. ராகு காலம் பகல் 10:12, யமகண்டம் மதியம் 3:04, குளிகை காலை 7:30-9. சூலம் தெற்கு, பரிகாரம் வெள்ளம். சுப நேரங்கள் காலையில் 9:10, பகல் 12:01, சாயந்தரம் 4:00-5:30, அடுத்து 6:00-7:30. சந்திராஷ்டமம் இரவு 11:10 வரைக்க கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம், அடுத்து சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். கவனமாக இருங்கள், நிதானத்துடன் இருங்கள், கோபத்தை வெளிக்காட்டாதீர்கள். யாரிடமும் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம், தவிர்த்து விடுங்கள்.